மாஸ்டர், நீங்களும் உங்க பையன் மனோஜ் மாதிரி ரொம்ப நல்லவங்களா இருக்க பாக்குறீங்களே, ரொம்ப வெகுளியா இருக்கீங்களே. நான் எதுக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் எந்த ஆதாயமும் இல்லாம பண்ணணும்? எனக்கு இருக்க ஒரே தேவை இந்த வீடு தான். இந்த வீட்டை கொடுத்துட்டு நீங்க பேசாம வெளில போயிட்டே இருக்கலாம். இப்ப போறீங்களா இல்லையா அப்படின்னு இப்ப சிந்தாமணி கேட்க ஷாக் ஆகி பாக்குறாங்க விஜயா. சிந்தாமணி, நீங்க சொன்னீங்கன்னு தானே நான் இப்போ இந்த மீனாவையும் இந்த முத்துவையெல்லாம் வெளில அனுப்புறதுக்கு திட்டம் போட்டேன் அப்படின்னு பேச, அந்த திட்டமெல்லாம் வேற. அது என்னுடைய ஓன் ஆசைக்காக பண்ணது. ஆனால் இது அப்படியே வேற விஷயம். இந்த வீடு கிட்டத்தட்ட இன்னைக்கு டேட்டில் ஒரு 5-6 கோடி போகும். அந்த வீட்டுக்கு எனக்கு எனக்கு எப்படியாச்சும் அந்த வீட்டை அபகரிச்சுக்கணும்னு ஆசை. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு இப்போ திமுறா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது ஒன்றுமே புரியல அண்ணாமலைக்கு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டக்குன்னு திரும்பி இப்போ முத்து என்னடா பேசுறாங்க இவங்க எப்படா நம்ம வீட்டை கேட்கலாம், என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல, முதல்ல வெளில போங்க அப்படிங்கும் போதே அந்த கோட் சூட் போட்ட இன்னொரு ஃபினான்ஷியரும் உள்ளார வந்துடுறாரு. அவர் உள்ளார எங்க யாரை வெளில போக சொல்றீங்க, வீட்டுடைய புது ஓனர் நாங்க தான், ஏதோ சட்டப்படி எங்க கிட்டக்க எல்லா ஆதாரங்களும் இருக்கு. உங்க அண்ணன் இருக்காரு மனோஜ், அவருடைய கடனை அடைக்கிறதுக்காக உங்க அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டு பத்திரத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த கடனை இந்த நாளுக்குள்ள அடைக்கல அப்படின்னா அந்த வீட்டை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி, எவ்வளோ வட்டி, என்ன கடன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கல. அது எவ்வளோ தெரியுமா கடன் வாங்கியிருக்காங்க? இது வரைக்கும் 85 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல 85 லட்சமா அப்படின்னு மனோஜ் ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆகிட்டு, நான் அவ்வளோலாம் வாங்கலையே, மொத்தமாக சேர்த்தாலும் ஒரு 20 லட்சம் கூட வராது, என்னம்மா பேசுறாரு இவரு அப்படின்னு கேட்கும் பொழுது, இதோ இருக்கே இப்போ மனோஜ், இதோ அக்ரிமெண்ட்ல இருக்கு, எல்லாமே தெளிவா இருக்கே அப்படின்னு சொல்ல பார்த்தா அக்ரிமெண்டோட காப்பி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த காப்பியில பார்த்தா அதுல 85 லட்சம் போட்டிருக்கு. நானும் 20 லட்சம் தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே டே இருறா முதல்ல அப்படின்ட்டு டக்கு இப்போ முத்து திரும்பி கேட்குறாரு. என்ன எப்படி முதல்ல இதுல 20 லட்சம் இவங்கள்ட்ட எப்படி வாங்கினா, முதல்ல பத்திரம், வீட்டு பத்திரம் எப்படி அவங்களுக்கு கையில போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுதே திருன்னு முடிக்கிறாங்க இந்த பக்கம் விஜயாவும் மனோஜும். நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு டக்குன்னு மீனா உள்ளார வராங்க. 2 தடவை இந்த ஃபினான்ஷியல் வீட்டுக்கு போனாங்க. கடை வாங்குற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இவங்க தனியாக வேற பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஏதோ பண்ணுறாங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டுன்னு விட்டேன் நான். அப்போ நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, நம்ம வீட்டு பத்திரமா, அது ஏன் வீட்டு பத்திரம் அப்படிங்கிறாங்க விஜயா. ஏன் வீட்டு பத்திரமா, இது இனிமேல் எங்கள் வீடு மாஸ்டர் அப்படின்னு இந்த பக்கம் சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. சொல்ல முடியாது, சிந்தாமணி நீங்கள் ஃப்ரெண்டு நம்பி தானே அப்படின்னா இந்த மாதிரிலாம் யாரையும் நம்பக்கூடாதுன்னு ஒரு பாடம்னு வச்சுக்கோங்க. சரி, நான் என் மாஸ்டர் உங்கள் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது, அதுக்காக ஒன்று வேணா பண்ணுறேன், 2 மணி நேரம் டைம் தரேன். யூஸ்வலாக அப்படிலாம் உள்ளார போனால் அப்படியே ஜாமான்லாம் தூக்கி போட்டு போயிடுவோம். 2 மணி நேரத்தில் என்ன பண்ணுங்க, நானே எனக்கு தெரிஞ்ச பேக்கர்ஸ் மூவர்ஸ் இருக்காங்க, அவங்கள வர சொல்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க. இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அப்புறம் ஆளுங்களை விட்டு எல்லா ஜாமானையும் தூக்கி தான் போடணும் அப்படின்னா, ஆளுங்களையா வர சொல்லு பார்ப்போம், வர சொல்லு அப்படின்னு இந்த பக்கம் முத்து பேச, என்ன தம்பி முத்து, இங்கே தெளிவாக எல்லாமே அக்ரிமெண்ட்டில் இருக்குது, கையெழுத்து போட்டிருக்காங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படின்னா, அப்பா என்னப்பா திருப்பி நீங்கள் கையெழுத்து போட்டீங்கிறாங்க அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒன்றும் புரியலடா முத்து அப்படின்னு போய் ஒரு தலையை பிடிச்சிட்டு உட்கார்றாரு அண்ணாமலை. உட்காரும் பொழுதே டக்குன்னு திருன்னு மனோஜ் முழிக்கிறத பார்த்து, டேய் ஸ்கூல்ல ரேங்க் கார்டில் கையெழுத்து போட்ட மாதிரி அப்பாவோட கையெழுத்தை எடுத்து தான் போட்டியா, அன்னைக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லி வாங்கினியே அதுவும், அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது நீயே கையெழுத்து போட்டிருக்கியா அப்படின்னு கேட்க அப்படியே முடிக்கிறாரு மனோஜை போட்டு பலார்னு அறைய ஆரம்பிக்கிறாரு முத்து. டே விடுறாவனா அட்டின்னு அடிச்சுட்டு, இப்போ போச்சு உங்க வீடு தான் போகுது, அவன் கடனுக்காக அவன் பாவம்னு சொல்லி சுத்தினீங்கல்ல, இத்தனால என்ன பெருமையா பேசிக்கிட்டு இருந்தீங்க, என் வீடு இது, எங்க வீடு, என் வீடு அப்படின்னு எத்தனை தடவை பேசுனீங்க. இப்போ கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னையும் வீட்டை விட்டு வெளில துரத்துறதுக்கு என் வீடுன்னு பேசுனீங்கல்ல, இப்போ உங்க வீடு இல்லை அது அவங்க வீடுங்கிறாங்க, எல்லாம் அவனாலதான் அப்படின்னு பேசும்பொழுது இவங்களும் முடிக்கிறாங்க. ஓ, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சா எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இவங்க எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரப்போகுது. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து வரப்போகுதுன்னா சிந்தாமணியுடைய குடும்பத்துல இருந்தே வரப்போகுது. இப்போ இவங்க எல்லாம் மாற்றி பேசினதுக்கு அப்புறமா இந்த பையெல்லாம் தூக்கி முதல்ல வெள்ள தூக்கி போட, இவங்க போகிற மாதிரி தெரில அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வராங்க. வரது மட்டும் இல்லாமல் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வராங்க. போலீஸ் ஆஃபீஸர், என்ன சார் இது, என்ன அநியாயம் இது அப்படின்னா, தம்பி அதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் வேணால் கேஸ் போட்டுங்க அப்படின்னா, இல்லை எங்கள் அப்பா கையெழுத்தே போடலை, எங்கள் அப்பா கையெழுத்து போடலன்னா, தம்பி அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து தெளிவாக இருக்குப்பா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், அந்த வீடு இப்போ அவங்களோடது, நீங்கள் இப்போ பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இத்தனை நாளுக்குள்ள கொடுக்கலன்னா இதுதான் பண்ண முடியும் இருக்காங்க. நீங்க வெளியே போயிட்டு கேஸ் போட்டு இல்ல ஏமாத்திட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். ஆனா நீங்க இனிமே அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, முதல்ல ஒரு பையா தான் எடுத்து கிளம்புங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, பிரச்சனை பண்ணா நான் தான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவங்க பேசும்பொழுது என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம மாத்தி முடிக்கும் பொழுது எதுவுமே பேசல. அண்ணாமலை எந்திரிக்கிறாரு, விஜயாவை பார்க்குறாரு. விஜயாவை பார்த்து, சந்தோஷமா உனக்கு,
இப்போ சந்தோஷமா உனக்கு? டேய் மனோஜ், உனக்கு சந்தோஷமா அப்படின்ட்டு கிளம்பி நேராக உள்ளார போயிட்டு ஒரு பை எடுத்து ஒரு குட்டி பையிலோடு வராரு. எனக்கு தேவையான துணியை நான் எடுத்துக்கிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளில வர. அப்பா நீ எங்கப்பா போற, இது நம்ம வீடுப்பா அப்படின்னு இந்த பக்கம் முத்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து விஜயா அழுது கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. சிந்தாமணி ப்ளீஸ் சிந்தாமணி, நம்ம எப்படி பழகணும், என்னது இது அப்படின்னா அதை பாருங்கள், பழக்கம் வேறு பிஸ்னஸ் வேறு. பிஸ்னஸையும் பழக்கத்தையும் ஒன்று சேர்த்தோன்னா என்னால் வந்து நான் வந்து பிஸ்னஸ் நடத்த முடியாது. நீங்கள் கிளம்புங்க, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்க. வேணா எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ கூட வாடகைக்கு இருக்குது, அந்த வாடகைக்கு இருக்க வீட்டை வேணால் நான் தரேன். ஆனால் மாதம் வந்து 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை கண்டிப்பாக கொடுத்துடணும், எல்லாத்தையும் 1ஆம் தேதிங்க வேணால் உங்கள்ட்ட 5ஆம் தேதினு சொல்கிறேன் அப்படின்னு பேச அப்படியே வந்து இப்போ அதிர்ச்சி ஆகி உடனே டக்குன்னு மனோஜ் என்ன பண்ணுறாரு, அந்த கோட் சூட் போட்டவரோட சட்ட கலரை பிடிக்கிறாரு. பிடிச்சி என்னை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னா வந்து பிடிச்ச வர தள்ளி மனோஜை விட்டு பல்லாரும் அறாயிறாங்க. மனோஜ் அப்படியே ஷாக் ஆகிட்டு இந்த பக்கம் வந்து ஏன்னு எதுக்கு அடிச்சேன்னு முத்து இந்த பக்கம் தள்ள போறாரு. தள்ள போய் ஒரே கலைபரமாக இருக்கும் பொழுதே வந்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ரேகா நின்றுட்டு இருக்காங்க, சிந்தாமணியோட பொண்ணு. உன்னை வந்து நீ ஏமா இங்கே அப்படின்னு இந்த பக்கம் சிந்தாமணி பார்க்க, நீ பேசாம இருமா அப்படின்ட்டு, என்ன காரியம்மா பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த குடும்பத்தை எதுக்கு வெளில தோறதை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது வந்து இம்மா இது அம்மாவோட இது பிஸ்னஸ்மா, நீ இது எதுக்கு தலையிடுற, நீ கிளம்பி, நீ முதல்ல வீட்டுக்கு போ, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா பின்னாடி சத்யா நின்றுட்டு இருக்காரு. இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு வந்து பார்த்தோன்னே வந்து சத்யா தான் எவ்வளோ பெரிய கலாய்புரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஏதோ எங்கள் அம்மா ஒரு தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது, இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்கள் அக்கா வீடு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன போது தான் சத்யாட்ட சொன்னேன். அப்படின்னா சத்யா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சத்யா தான் நம்ம கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு, அப்பா கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கியா, இந்த வீடியோவை பாரு அப்படின்னு வீடியோவை காமிச்சா, அந்த வீடியோவில் இப்போ வந்து அந்த சூட் போட்ட அந்த ஃபினான்ஷியரோட இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இருக்குது. எப்படியோ வந்து கையெழுத்தை வந்து அவங்க அப்பா கையெழுத்தை அந்த கிறுக்கு பையன் மனோஜே போட்டதுக்கப்புறம் இப்போ அதை கொண்டு போய் கொடுத்தா போதும். கொடுத்து இப்போ வந்து நான் வீட்டை எடுத்து வந்துடலாம். வீட்டை எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை %, 30%, எனக்கு 70% அப்படின்னு மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. வீட்டை வித்துறதுனாலும் ஓகே, இல்லை வாடகைக்கு விடறதுனாலும் விடலாம், அப்படி இல்லை அப்படின்னு வந்து இவங்க மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த திருட்டுத்தனம் பண்ணி தான் நீங்கள் அந்த கையெழுத்தை வாங்கினீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவும் இருக்குது. நான் அப்போவே நினச்சேன், ஏதோ இன்னொரு குடும்பத்தோட வாழ்க்கையில் அடிச்சுக்க பார்க்குறீங்கன்ட்டு. ஏற்கனவே நான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் கூட வந்து தங்காமலே நான் அப்பா கூட இருக்கேன், அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக உடனடியாக அந்த பிஸ்னஸ் மாடலே மாற்றினாரு. ஆனால் நீ கேவலமானவம்மா, எத்தனை தடவை சொன்னாலும் நீ வந்து கேட்க போகிறதில்ல. மற்றவங்க வயிற்றில் அடிக்கிறது, மற்றவங்க வாழ்க்கையில் வந்து பிரச்சனை பண்ணுறதுங்கிறத மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் எப்படிமா நீ எல்லாம் வந்து நல்ல ஒரு அம்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து பேச, இப்படி சிந்தாமணி முழிச்சிட்டு இந்த வீடியோவில் முதல் அந்த வீடியோ டிலீட் பண்ணுக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது டக்குன்ட்டு வந்து இப்படி கையை திருப்பி அவங்க பேக்ல இருந்து ஒரு பத்திரத்தை எடுத்து இப்படி கொடுக்குறாங்க முத்துக்கிட்ட, மீனா கிட்ட கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக மீனா கிட்ட கொடுத்து, இதான் அந்த வீட்டோட ஒரிஜினல் பத்திரம், எங்கள் அம்மா இதில் வச்சுருந்தாங்க, பீரோவில் வச்சுருந்தாங்க, அதை நான் எடுத்து வந்துட்டேன், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கூட. என்ன பண்ணிட்டு அந்த பாருமா, அவ்வளோதான், மனுஷியாவே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக அந்த போலீஸ்காரங்கள்ட்ட நீ இந்த வீடியோவை கொடுத்துட்டு ஒன்று அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவேன், அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், முதல்ல வெளில போ அப்படின்னு வந்து பேசினோன்னா அவங்க ஷாக் ஆகி முழிக்கும் பொழுதே வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சத்யா சொல்கிறத பார்த்து சத்யாவும் ரேகாவும் பழகிறாங்கன்னு தெரியுது. ப்ளஸ் இந்த வீடையும் காப்பாற்றியாச்சு அப்படிங்கிறது திருப்பத்துக்கு பிறகு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த ப்ரெடிக்ஷன் நடக்குமாங்கிறதையும் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் மகாநதி, அதுக்கப்புறம் பாண்டியன் ஷோ, சையனார் துணையெல்லாம் அடுத்து பல திருப்பங்கள் வரப்போகுது. அந்த திருப்பங்களுக்கான வீடியோஸையும் ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்துட்டு நம்ம சேனலில் ஒரு வேலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.